கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. விசுவாச அறிக்கையின் 13வது நாளில் வந்திருக்கிறோம் தெய்வ ஜனங்களே. ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணி அளவில் நம்ம விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறோம். ஃபேத் டிக்ளரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம். தெய்வ ஜனங்களை இணைந்திருக்கிறீங்க. ப்ரேயர் டைம் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலையும் விசுவாசத்தை சார்ந்த வார்த்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அதனுடைய எக்ஸ்போசர் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாரு. விசேஷமாக இன்னைக்கு எபிரியர் 4வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்கள் ஆகிய நாமோ இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். வசனம் எவ்வளோ அழகாக சொல்லுது பாருங்கள். விசுவாசித்தவர்களாகிய நாமோ இந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். அப்போ விசுவாசிக்காதவங்களுக்கு என்ன செய்யலை? வசனம் அவர்களுக்கு பிரோஜனப்படவில்லை. நல்லா கவனமாக பாருங்கள். எபிரியர் 4:2 வசனத்தினுடைய கடைசி வசனம் சொல்லுகிறது, விசுவாசிக்காமல் அந்த வசனத்தை கேட்டதுனால என்ன நடக்குது? கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரோஜனப்படவில்லை. விசுவாசத்தோடு கேட்டவங்க, அந்த வசனத்தை விசுவாசித்தவங்க, அதை ஏற்றுக்கொண்டவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. தேவ ஜனங்களே, இன்றைக்கி எல்லாருக்கும் வசனம் அறிவிக்கப்படுகிறது. எல்லாரும் வசனம் கேட்குறாங்க. ஆனால் அதை நம்ப மாட்டேங்காங்க. அதை சிந்தனையில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க. இருதயத்தில் கொண்டு போய் விசுவாசிக்க மாட்டேங்கிறாங்க. விசுவாசத்தினுடைய ஒரு பெரிய ரகசியமே இதுதான். எல்லாருக்கும் இயேசு தேவனாக இருக்கிறாரு, எல்லாருக்கும் வசனம் இருக்கிறது. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கை ஏன் மாற மாட்டேங்குது? எல்லாருக்கும் ஏன் போராட்டம் இருக்கிறது? தேவ ஜனங்களே, இந்த வசனத்தை நிறைய நபர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு அது பிரோஜனப்படவில்லை. விசுவாசம் இல்லாமல் கேட்கறதுனால அது பிரோஜனப்படலை. விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா பிரோஜனப்படும். அப்போ வசனத்தை கூட நீங்கள் கவனம் இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா, உங்களுக்கு வருகிற வார்த்தையை கவனம் இல்லாமல் விட்டுட்டிங்கன்னா, ஒரு தேவ மனுஷன் பேசும் பொழுது கவனம் இல்லாமல் கேட்டிங்கன்னா, வேதத்தை வாசிக்கும் பொழுது கவனம் இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் வாசித்திங்கன்னா அது பிரோஜனப்படாது. தழும்புகளால் சுகமாகிறோன்னு சொல்லி வசனம் இருக்குது. அதை விசுவாசத்தோடு அப்ளை பண்ணணும். அப்போ சுகம் உண்டாகும். மலையை பார்த்து பெயர்ந்து போன வசனம் சொல்லுகிறது. அப்போ விசுவாசத்தோடு சொல்லணும், அது அப்படியே நடக்கும். தேவ ஜனங்களே, இந்த விசுவாசத்தை கிரியேட் பண்ணுறது தான் வசனம். நீங்கள் அதிகமாக வசனத்தை கேட்க 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 விசுவாசம் உருவாகும். நான் அடிக்கடி சொல்வேன், 10 கரும்பை எடுத்து பிழிஞ்சா எவ்வளோ சாறு வரும்? 10 கரும்பு ஒரு பெரிய லாரி, என்ன சொல்ல, ஒரு பெரிய ஆட்டோ நிறையா இருக்கும். ஆனால் 10 கரும்பை புழிஞ்ச சாறு ஒரு அரை குடமோ இல்லை ஒரு முக்கால் குடமோ இருக்கும், அவ்வளோதான். இல்லைன்னா ஒரு குடம் தான் இருக்கும், குடம். ஆனால் அதே அந்த 10 கரும்பையும் சுமந்துட்டு வந்து ஆட்டோவை பாருங்கள், பயங்கரமாக காட்சி அளிக்கும். இதே போல தான் நம்ம ஒரு 50 அதிகாரம் வாசித்தா தான் ஒரு 5% ஃபேத்து நமக்கு உண்டாகும், ஒரு விசுவாசம் உண்டாகும். இப்படி தான் ஃபேத்து நமக்குள்ளே உருவாகிறது. ஃபேத்து உருவாகணும்னா, விசுவாசம் உருவாகணும்னா வசனம் நிறைய உள்ளே போகணும். உள்ளே போனால் தான், வசனத்தை கேட்க கேட்க தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்குது. அப்போ வசனத்தை கேட்க விட்டு கொடுங்க. கேட்டவர்கள் விசுவாசத்தோடு கேட்டாங்க. நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா விடுதலை உண்டு. அவிசுவாசத்தோடு கேட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது. எல்லாரும் வசனம் தான் கேட்குறாங்க. வாழ்க்கை மாறின ஒவ்வொரு பேரும் விசுவாசத்தோடு கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு பேரும் விசுவாசத்தோடு கேட்போம், நம்ம வாழ்க்கை மாறுறதை பார்ப்போம். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, தர்மையான கால வேளையில் யாரெல்லாம் ஆண்டவரே விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கை படிப்படியாக மாறுகிறத நீர் காட்டப் போகிறதுக்காக நன்றி. நீர் இப்பொழுதே செய்ய தொடங்கிவிட்டதுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கையை பண்ணி கொண்டு இருக்கிற உங்கள் ஜனங்கள் ஒவ்வொரு வேரையும் நீர் ஆண்டவரே வாழ்க்கையை மாற்றி அவர்களை உயர்த்தி கொண்டு இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. விசுவாசம் இல்லையே, எனக்கு விசுவாசிக்க தெரியலையேன்னு சொல்லுகிற யாராக இருந்தாலும் நீர் புறம்பே தள்ளாமல் அவர்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று 9 மணி அளவிலையும் விசுவாச அறிக்கையில் உங்களை சந்திக்கலாம். தேவ ஜனங்களே, அதிக ஜெபத்தோடு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். விசேஷமாக ஜெபநேரம் டிவியில் நம்ம 1000 துதிகள் போட்டிருக்கிறோம். அந்த புதிய சேனலை பார்க்காதவங்க பார்த்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. காட் பிளஸ் யூ.